ஹாய் எல்லாரும் வணக்கம். நான் உங்க சதீஷ் சந்தேன் கவனிக்கிறேன் உங்க ஸ்மார்ட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எபிசோட் 9 தாங்க பார்க்க போறோம். எபிசோட் 9ல என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து ஏற்காடு ஹில்ஸ் ஏறி இருப்போம். ஆமாங்க, ஏற்காடு ஹில்ஸ் வந்து அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த போற ஒரு பாதையை அப்படியே எப்படி சொல்றது, சொர்க்கத்துக்கு போற அளவுக்கு அந்த அளவு ஃபீலா இருக்கும். நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும் ஃபுல்லா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்கோம் ப்ரோ. இப்பதான் ப்ரோ உங்க சேனலுக்கே நான் வரேன். அப்படியே யாரா ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கீழே தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான இருக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானே அழுத்தி ஆள்ல போட்டுக்கோங்க. சரி, ஓகேங்க, வளவலன்னு பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு வழியா ஏற்காடு வந்து ஸ்டார்டிங் வந்தாச்சுங்க. இங்கேயே குளிருதே, அவன் மேலே போனால் எப்படி குளிரும். காலையிலேருந்து விளாக் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். எப்போ 3 மணிலேருந்து இன்னுமே நிறுத்தலை. விளாக் பண்ணினே இருக்கிறேன்ல, அதனால் ரொம்ப பெருசாக மேபி வர சான்ஸ் இருக்குது. முக்குது பைக்கு 2 கீழே போட்டு வலிச்சிருக்கணும். காரணம்னா எப்படி வரானுங்க பாருங்க, மனசாச்சே இல்லாமல். 2-3 ஏர்பின் பெண்ட் தான் ஏறுற மாதிரி இருக்குது. ஆனால் சீக்கிரமாக வந்து ஏறிட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. ஆக்சுவலாக கீழேருந்து நான் பார்த்தேன் 24 கிலோமீட்டர் இந்த மலை மட்டும். எத்தனை ஏர்பின் பெண்ட்லாம் தெரில. ஆனால் வந்து கார்னரிங் வேறு லெவலில் அடி பிரித்து விட்டு போயிட்டுருக்கோம். எனக்கு இறங்கும் போது தாங்க ரொம்ப பிடிக்குமே. மலை ஏறும் போது அதோடய வியூ ரசிச்சுக்கிட்டே அப்படியே ஏறுவேன். இறங்கும் போது அதோடய வியூ ரசிச்சுக்கிட்டே அப்படியே இறங்குவாங்க. நான் வேறு எதனா சொல்லுவேன்னு நினச்சிங்க. நம்ம எதிர்பார்க்காத டைமில் தாங்க வருவாங்களே. எதிர்பார்க்கும் போது யாருமே வரமாட்டாங்க. வருவாங்க, இப்போ பாரு வருவாங்க அப்படின்னும் போது யாருமே வரமாட்டாங்க. அப்பயும் வராங்கங்க. அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. டோன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். அந்த மாதிரி தாங்க. வைசர் போட்டே இருந்திருக்கலாம் போல். அப்பா செம்மையாக இருக்குங்க. வியூ பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அது. பட் நம்ம பாட்டு போயின்னு இருக்கோம். போயிடலாம், மேலே போயிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். இருட்டுற வரையும் பார்த்து 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 எங்க வேறு லெவலில் இருக்குங்க ஏர்பின் பென்ஸ்லாம். அங்கே நம்ம ஏலகிரி விட இது ஓகேங்க. ஆக்சுவலாக நான் நினச்சி கூட பார்க்கல ஏற்காடு வருவேன் அப்படின்ட்டு. ஏற்காடுக்கு நம்ம தனியாக ஒரு ட்ரிப்பு போகணுமே அப்படின்னு தான் நேற்று வரையுமே நான் நினச்சிட்டு இருந்தேனே. வேறு லெவலில் இருக்கணும். மேலே ஏற 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 நல்லா அந்த சில்னஸ் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. வாய்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. செம்மாயிட்டுங்க. ஏலகிரிக்கு இது எவ்வளோ ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க நான். பட் ஏலகிரியும் ஓகே எப்படின்னா அதை விட இது பரவாயில்லன்னு சொல்கிறேன். ஏலகிரிக்கு இது ஓகே அப்படின்னு சொல்ல, ஏலகிரி விட இது பரவாயில்ல அப்படி சொல்கிறேன் நான். மிக 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 அற்புதமாக இருக்கிறது. தூய தமிழ். அதான் பார்த்தேன், என்னடா அவங்களெல்லாம் ஆளை காணோன்னு பார்த்தேன். லைனாக உட்காந்துருக்கானுங்க பசங்களாம். போய்கிட்டே இருக்கு. அப்படியே போய்கிட்டே இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஏற்காடு இன்னும் 22 கிலோமீட்டர் இருக்கு. அப்போ 6 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு மேலே ஏறி முடிக்க. இந்த 22 கிலோமீட்டர் ரோடு போகிறதுக்கே அப்படியே 2 வருஷம் 3 வருஷம் ஆயிருக்காது. இதை யாருன்னா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? யோசிச்சு பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு 3 வருஷமே கம்மின்னு நினைக்கிறேங்க. அதிகமாக இருக்கும். ஆஹா நடுங்குதுங்க உடம்புலாம். இனிமையான மிஸ்ட்லாம் இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அது ஒன்று தான் குறை. ஓகே, எவ்வளோ பரவாயில்ல. தூருது, மழை தூருது.
பீஸ்ஃபுல்லாக இருக்குது, அமைதியாக இருக்குது. குரங்குக்கெலாம் குளிராது பாவம், ட்ரெஸ் இல்லாமல் சுற்றிட்டு இருக்குதுங்க. அடுத்த வாட்டி வரும்போது எல்லாருக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு பார்சல். பைக் சவுண்டு அது அப்படி தான், அந்த ஒரு ஆர்வம் இருக்கும் எல்லாருக்குமே. நம்மளுக்கும் தான், நான் மட்டும் ஒன்றும் அப்படிலாம் இல்லை அப்படிலாம் சொல்ல. பட் இங்கே தண்ணி ஊற்றுது, வேறு லெவலில் இருக்கு. இந்த மரம்லாம் சப்போர்ட்டில் நிற்குதா இல்லை சம்மந்தமே இல்லாமல் நிற்குதானே தெரியல. ஆனால் நிற்குது, எப்படி நிற்குதுன்னே தெரிலங்க. இப்படி இருக்குது இந்த இடம். நான் இப்படிலாம் இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல உண்மையுமே. ஏதோ ஏலகிரி மலை, ஏற்காடு மலை, அவ்வளோதான். பட்டு இப்படி இருக்கும் அப்படின்றது வந்து இப்போ நான் பார்க்குறேன். ஸ்மால் வாட்டர் ஃபால் சூப்பராக இருக்குல்ல. ஆக்சுவலாக மழை வந்து ஒரே ஸ்ட்ரைட்டாக இப்படி ஏறிச்சுன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஹைட்டு போகிறோம் அப்படின்றது நல்லா தெரியும். இப்படி ஏறி இப்படி ஏறி இப்படி ஏறி இப்படி ஏறிச்சுன்னா நம்மளோட மலையே வந்து நம்மளோட வியூ மறைச்சிரும். சொல்ல வருது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாம், இன்னும் ஹைட்டு ஏறினா தான் அந்த இன்னுமே வந்து பார்வை மையம், அதாவது வியூ பாயிண்ட், அதை வந்து நான் இன்னுமே ஒன்று கூட பார்க்கல. இங்கே இந்த மாதிரி இடத்துல வந்து 3 முக்கியமான விஷயம் தாங்க இவ்வளோ ஒரு அழகை சேர்க்குது. என்னன்னா, ஒன்று இந்த இடம், அது வந்து மாற்றமே கிடையாது, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து நம்மளுக்கு பிடிச்ச பைக்கு. மூணாவது வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க வந்து கூட வர்றது. பட் நம்மளுக்கு அப்படி யாரும் இல்லை. சொல்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன், அது யாராக வேணா இருக்கலாம். அவங்க சிஸ்டராக இருக்கலாம், பிரதராக இருக்கலாம், உங்க லவ்வராக இருக்கலாம், உங்கள் அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். பட் சொல்கிறேன், நான் போய்கிட்டே இருக்குதுங்க. அப்புறம் இன்னொரு வாட்டி, பாதை முடிந்த பிறகும் இந்த மலையில் பயணம் முடிவதில்லையே, அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஆக்சுவலாக ஊட்டி இவ்வளோ பெருசு தானே இருக்கும்டா. இதே மாதிரி தான் ஊட்டி இவ்வளோ பெருசாக தான் இருக்குமா? இதே மாதிரி தான் போயிட்டே இருக்கும். இவ்வளோ தூரத்துக்குலாம் நம்ம ஏலகிரி ஏறணும்ல. காலைல ஏலகிரி, ஏற்காடா, ஏலகிரி 2 வாட்டி ஏறிட்டு இறங்கியிருக்கலாம்ல. போய்கினே இருக்குது அது பாட்னு. பட் ஏலகிரி மலையை விட இது சின்னது மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் இதவங்க ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி ஃபீல். ரொம்ப குளிர் தான் கேட்டால் ரொம்ப குளிருது. எப்படிடா மேனேஜ் பண்ணுறேன்னு கேட்டால் அதான் எனக்கே தெரில. இந்த டவுன் தாங்க சொல்லியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். இறங்கி ஏறும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏற்காடு இறங்கி ஏறும். இது ஒரு வழி, அவ்வளோதான். இந்த பிளேஸ்லேருந்து எப்போவுமே இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. வா, சான்ஸே இல்லை. ஐயோ ஐயோ ஐயோ, இருங்க. எப்படி எவ்வளோ பெருசு இருக்க போடுறான் மரம். என்னடா இப்படி இருக்கு, என்னடா இப்படி இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு இடமா அப்படின்ற மாதிரி இருக்குங்க. நான் இப்போ 50 தொட்டுரும் போலியடா, 50-60 கூட தொட்டிருக்கோம் பிரேக் பிடிக்கலன்னா. இப்போ இறங்கி ஏறுண்டா இது. இந்த இடம் அந்த ஏற்காடுன்னு போர்டு இருக்கு, பார்த்தல, பார்த்தியா நீனு? ஏற்காடுன்னு போர்டு எழுதியிருந்ததுல, அந்த இடத்துலேருந்தே ஒரு சேஞ்சு தெரியுதா உனக்கு? எப்போ 60 போதுப்பா. பெட்ரோல் சேகரிப்பு. டேய், மேலே பங்க் எதனா இருக்கா? பங்க் எதனா இருக்கா இல்லையா மேலே? ஒரே ஒரு பாயிண்ட் தாங்க காட்டியிருக்கு. கஷ்டம். ஆனால் வண்டி ஸ்டார்ட் கூட பண்ணலாங்க, அதுவே தான் போகுது. எத்தனை? 65 மனசாட்சியில்லாம போகுதுங்க அது பாட்டுன்னு. வண்டி ஸ்டார்ட்டே பண்ணல, ஆஃப்ல தான் இருக்கு.
தேவையில்லாத வேலை பார்த்துட்டோமோ நம்ம. இது வந்து ஸ்லோவாகிடும். இல்லை மறுபடியும் இறங்குது ஏறி. இந்த இடத்துலலாம் ரொம்ப இறங்கும். சான்ஸே இல்லை. ஆனால் இங்கேயே ஒரு மாதமாக படுத்துக்கலாமான்னு தோணுது எனக்கு. ஒரு 2 மாதம் கழித்து பொறுமையாக வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போகிற ஐடியாவே இல்லைங்க எனக்கு. இப்படி ஒரு இடத்த பார்த்துட்டு அப்புறம் எப்படி வீட்டுக்கு போகிறதெல்லாம் தோணும். நான் சரி அப்படியே ஆர்வத்தில் வந்துட்டோம். பெட்ரோல் போடலங்க. மேலே எந்த பங்க் இருந்தாலும் போட்டுடலாம். கீழே இருக்க மாதிரியே போடலாம். அதான் அப்படியே எப்படி சொல்கிறது, ஷாக் ஆகி உட்காந்துன்னு வந்துட்டு இருக்கேன் பைக்கில். ஒரு இதுவே இல்லாமல், சுய நினைவே இல்லாமல் வந்துட்டு இருக்காங்க. நான் கிட்டே கேட்டு பார்க்கலாமா ப்ரோ? மேலே பெட்ரோல் பங்க் இருக்கா ப்ரோ? இருக்கா? ஒன்று இருக்குமா? இப்போ இல்லை, இதான் ஃபஸ்ட் டைமு. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கும்? ஒரு பாயிண்ட்டு தான் இருக்கு. ஓ, எவ்வளோ தூரம் இருக்கும் மினிமம் உங்களுக்கு தெரிஞ்சு? 10 அவ்வளோ வருமா? அவ்வளோனா போயிடும் ப்ரோ. அப்போ போகலாமா? சரி, ஓகே, தேங்க்யூ ப்ரோ. நல்ல வேலை, முடிஞ்சளவு பொறுமையாக போய்க்கலாம். அப்போ தான் பெட்ரோல் போட முடியும். எதுக்கு வேகமாக போய் தள்ள விட்டுன்னு, அதுவும் டவுனாக இருந்தால் கூட பரவாயில்ல, அப்படியே ஓட்டின்னு வந்துடலாம். கஷ்டம், மேடு. ஏற்கனவே நம்ம அவ்வளோ லக்கேஜ் வச்சுக்கின்னு, நம்ம 2 பேரும் ஒரு லக்கேஜு, அந்த பேக் வேறு போனங்கணம் கணக்குது. அப்புறம் ஒஸ்ட் ஆகிடும். வலிச்சே ஓட்டக்கூடாதுடா பெட்ரோல் டைமில். மேலே எந்த பங்க் இருந்தாலும் போட வேண்டியதாங்க, வேறு வழியே இல்லை நம்மளுக்கு. ஆனால் இவன் தள்ள விட மாட்டான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான் இருந்தாலும், ஒரு பயம், தள்ள விட்டு போனா அப்படின்ட்டு. பார்ப்போங்க. தள்ளலாம் விட மாட்டான். தள்ளலாம் விட மாட்டேன்லடா. லிங்க் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. சார், நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான இருக்கும். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனே எழுதி ஆள்ல போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பெட்ரோல் இல்லாமல் எப்படி அவஸ்தைப்பட்டிருப்பேன் அப்படின்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பெட்ரோல் இல்லாத சுச்சுவேஷன் வந்து நான் எப்படி இந்த ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்ணிருப்பேன் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் தெரியுங்க. சரி, ஓகேங்க. நான் வந்து நெக்ஸ்ட் எபிசோட் 10ல் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரையும் பாய்.